हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. பெரியவா சின்ன வயசுல 13 வயசுல பீடாதிபதியா வரா. அப்ப அந்த வயசுல புதுசா அந்த பொறுப்பை ஏத்துக்கும் போது கும்பகோணத்துல அத்தனை பேரும் பெரிவாளை அறிமுகப்படுத்துற அந்த தருணத்துக்காக காத்துட்டு இருக்கா. பெரிவாள்கிட்ட வா சொல்றா, புது பெரிவாள். அப்ப பெரிவாளுக்கு 13 வயசு தான். நீங்க உபன்யாசம் கொடுக்கணும், எல்லோரும் உங்க அறிமுகப்படுத்தும் போது நீங்க ஒரு உபன்யாசம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. பெரிவாளும் சரின்னு சொல்றா. அப்ப பெரிவாள் இருந்த மேடைக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு 65 வயது முதியவர் அவ நண்பர்கிட்ட சொல்றா, இது வரைக்கும் நிறைய பீடாதிபதிகள் வந்திருக்கா, 66வது பீடாதிபதி ரொம்ப அழகா இந்த ராமாயணமும் சுந்தரகாண்டமும் அந்த நிறைய இலக்கியங்கள் எல்லாத்த பத்தியும் ரொம்ப விரிவா அவ்வளோ அழகா நம்ம கிட்ட பிரவச்சனம் பண்ணியிருக்கா. இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவன் என்ன சொல்லிட போறான், என்ன வாளால பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமா அவர் அவர் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அப்ப பார்த்தேன்னா கும்பகோணத்துல இருக்கிறவாளுக்கு பெரியவா பிரவச்சனம் பண்ண போறான்னு தெரிஞ்சோன்னா அத்தனை கூட்டம் ரொம்ப வழியறது. ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை. ஒரு ஊசி போட்டா கூட அதுல சத்தம் கேட்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு நிசப்தம். பெரியவா தன்னுடைய உரைய ஆரம்பிக்கிறா. அத்தனோட சின்ன பையன் அவ்வளோ கம்பீரமான குரல்ல பெரியவா பேச ஆரம்பிக்கிறா. சாமந்தக மணி வந்த கதையும் அதனால் ஏற்பட்ட அபவாதத்தையும் அது நிவர்த்தி ஆனதை பத்தியும் பெரியவா அவ்வளோ அழகா அதுல சொல்லும்போது எல்லாரும் பிரமிச்சு போயிடுறா. அதை சொல்லி முடிச்சதுதான் தாமதம். அந்த யார் அந்த பெரியவர் பெரியவாளை பத்தி ஒரு கருத்து இருந்ததோ அவர் நேர பெரியவாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். உங்களை பத்தி தெரியாம நான் சொல்லிட்டேன், இவ்வளோ சின்ன பாலகனா இருக்கேளே, நீங்க என்ன பேச போறேன்னு நினைச்சுட்டேன். எனக்கு நீங்க உங்களோட இதை உணர்த்திட்டேல், இந்த பீடத்துக்கு நீங்க தகுதியானவர்ங்கிறத நிரூபிச்சுட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்கிறார். பெரியவாள் ஒரு புன்னகையோட அவரை எதிர்கொள்றார். அந்த புன்னைக்கு அர்த்தம் பெரியவாளுக்கு தான் வெளிச்சம். அவ்வளோ ஒரு பெரியவாளுக்கு அந்த கனிவு, அந்த ஒரு அடக்கம் எல்லாமே பெரியவாளுடைய ஸ்வரூபம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி சாந்தி வாசுதேவன் அவர்கள். அவளுடைய தந்தையார் திரு டிவிஆர் சாரி மாமா நிறைய பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணிண்டு பெரியவா மேல ஒரு அபரிவிதமான ஒரு பக்தியை கொண்டவர்.
அவர்களை பத்தியும் இவா மூலியமா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. வைகாசி அனுஷம் தன்னில் வந்துதித்தோன் வாழியே, மகாலட்சுமி அன்னை பெற்றெடுத்த தவச்சீலரே வாழியே, எழில்மிகு காமாட்சி அன்னையை சரணடைந்தோன் வாழியே, பகவத் பாதால் வழிவந்தோன் வாழியே, கச்சியம்பதி சிறக்க வந்தோன் வாழியே, வேதத்தை உய்விக்க வந்தோன் வாழியே, பாமரர்க்கும் அத்வைதம் எடுத்துரைத்தோன் வாழியே, அடியாரை வழி நடத்த வந்தோன் வாழியே, திருத்தி பணி கொள்ள வந்த அவதாரம் வாழியே, எழில் ஸ்ரீ 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 மகா பெரிவா பொற்பாதங்கள் வாழிய வாழியவே. என் பேர் சாந்தி வாசுதேவன். எங்கள் அப்பா பேர் டிவிஆர்ச்சாரி. காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் சாரி மாமான்னு சொன்னால் ரொம்ப தெரியும். அவர் மகா பெரிவாளோட ரொம்ப அஃபெக்ஷன் அவருக்கு. அங்கே கைங்கரியம் பண்ணியிருந்தா. ஒரு வாட்டி நான் சின்ன குழந்தை 3 வயசுக்கு மேலே இருந்தது. அப்போ அப்பா வந்து பாண்டிச்சேரியில் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பண்ணியிருந்தார். அதனால் பெரிய மடத்துக்கெல்லாம் போய் அங்கே பேட்டிலாம் எடுப்பாள். அப்போது ஒரு வாட்டி அம்மா வந்து பொண்ணு 3 வயசுக்கு மேலே ஆயிடுத்து, பேசவே இல்லை, அதனால் மகா பெரிவாள்கிட்ட கூட்டின்னு போங்கோ அப்படின்னு சொன்னான். அதே போல் மகா பெரிவாள்கிட்ட கூட்டின்னு போய் இந்த மாதிரி பொண்ணுக்கு 3 வயசுக்கு மேலே ஆயிடுத்து, இன்னும் பேச்சே வரல பெரியவா அப்படின்னு சொன்னான். உடனே பெரியவா எல்லாம் பேசுவா போ அப்படின்னு சொன்னான். ஆற்றுக்கு வந்த உடனே அம்மா மம்மு போடு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம் வேற, பேசாத குழந்தை பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மரத்துக்கு போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி குழந்தை உங்க ஆசீர்வாதத்தால பேசிட்டா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தா. ஒரு வாட்டி பெரியவா மகா பெரியவா கூப்பிட்டு, நீ ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கியே, நீ வந்து அங்கே கச்சேரிக்காரெல்லாம் நிறைய பேர் வருவா, சங்கீத வித்வான்லாம், அவளை வந்து நவராத்திரியும் போது 10 நாள் காமாட்சிக்கு நவராத்திரி உற்சவம் பண்ணி கூட்டி வந்து கச்சேரி பண்ணேன் அப்படின்னா. சரி பெரியவா அப்படின்னு சொல்லி 10 நாள் நவராத்திரி கச்சேரி பண்ணியிருந்தா. ஒரு வாட்டி அங்கே தங்கரத உற்சவம் விஜயதசமி போது நடக்கும். அப்போ நாதஸ்வர கச்சேரி வச்சிருந்தா. திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை அவர் தான் வாசிச்சிருந்த. அப்போ மகா பெரியவா வந்து கோவில் பின்னாடி ஒரு கோபுரத்தில் திண்ணை இருக்கும், அங்கே வந்து உட்காந்து கேட்டுருந்தார். அப்போ அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி மகா பெரியவா வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ஓடி போய் நமஸ்காரம் பண்ண உடனே, அப்பா என்ன நடக்கிறதுங்க அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா. அதுக்கு அப்பா சொன்னா, இந்த மாதிரி ரதோற்சவம், இந்த மாதிரி நாதஸ்வர கச்சேரி நடக்கிறது பெரியவான்னா. எத்தனை செட்டு அப்படின்னு கேட்டார். 1 செட்டு தான் பெரியவான்னு. நீ 9 செட்டு வைக்கணும்டா, அப்பதான் உன் இது தெரியும். விஜயதசமியும் போது நவராத்திரியும் போது 9 செட்டு நாதஸ்வர வை தேருக்கு அப்படின்னு சொன்னா. சரி பெரியவா அப்படின்ட்டு அடுத்த வருஷத்துலேருந்து அதே போல 9 செட்டு நாதஸ்வரம் ராத்திரி ஆரம்பிச்சா காத்தால 3 மணி வரைக்கும் நடக்கும். பெரியவா வந்து உங்க அப்பாவை வந்து ஸ்வர்ண கலச அபிஷேகம் பண்ண சொன்னாலுமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெரியவா கூப்பிட்டு இந்த மாதிரி கலசாபிஷேகம் பண்ணணும்டா, அம்பாளுக்கு ஸ்வர்ண கலசாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. 1008 பண்ணணும் அப்படின்னா. எனக்கு அது முடியாது பெரியவா அப்படின்னு. எல்லாம் நடக்கும் போ அப்படின்னா. அப்பதான் காஞ்சி காமாட்சி அம்மன் சாரதா கலை நிகழ்ச்சி ட்ரஸ்ட்ன்ட்டு ஒன்று ஆரம்பிச்சு அதில் துட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி கலசாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணா. அதை வந்து செப்புல சொம்பு பண்ணி அதில் தங்க முலாம் பூசி பெரியவாள்கிட்ட போய் காமிச்சா. மகா பெரியவா, இது வந்து நீ பண்றேன்ட்டு எப்படி இதுன்னு தெரியும், அதனால இல்லை அம்பாளுடைய சிற்பத்தை அதில் பொதிக்கணும், அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னா. சரி ஒருத்தரை கூப்பிட்டு அம்பாள் படத்தை காமாட்சி அம்மன் படம் வரைஞ்சி மகா பெரியவாண்ட, பெரியவா இந்த மாதிரி படம் இருக்கு நீங்க பாருங்கோ அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கு, இதையே பண்ணு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அதே போல அந்த 1008 கலசத்துக்கும் அம்பாள் படத்தை வச்சு அதை பொறிச்சு இது பண்ணியிருந்தா. அப்போ பெரியவா இந்த மாதிரி 1008 கலசம் பண்ணியாச்சு அப்படின்னு. 3 பேர் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கைக்கு வெள்ளி குடம் பண்ணணும்டா அப்படின்னா. அவ்வளோ வசதிலாம் என்கிட்ட இல்லை பெரியவா அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா, நீ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ, அங்க அவளே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அங்க போன உடனே அப்பாவுடைய ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் வைத்தியநாத கிருஷ்ணன்,
விங் கமாண்டர் பார்த்தசாரதி, கோபிநாத், அவ 3 பேரும் அங்க அம்பாளை சேவிக்க வந்திருந்தா. சரி. அப்போ அப்பா அவளை பார்த்துட்டு அப்பாவோட பேசியிருந்தா. அப்போ அப்பா சொன்னா, இந்த மாதிரி மகா பெரியவா வந்து வெள்ளி குடம் ஏற்பாடு பண்ண சொல்றா, 3 குடம் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. உடனே 3 பேரும் நாங்க ஏத்துக்கிறோமே அதை அப்படின்னு சொன்னா. அதே போல 3 குடம் பண்ணி மகா பெரியவா இந்த மாதிரி ஏற்பாடு ஆயிடுத்து பெரியவா, கலசாபிஷேகம் பண்ணலாம், விஜயதசமிக்கு மறுநாள் கலசாபிஷேகம். சரி நானே வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவர் தான் ஆரம்பிச்சார். அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதே போல தங்கத்தேருக்கு இப்ப யார் எடுத்து பண்ணிட்டு இருக்கா? அவங்க இப்ப வந்து தியாகுன்றவர் எடுத்து பண்ணிட்டு இருக்கார். சரி சரி. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வாட்டி இது தங்கத்தேரும் போது கார்த்தாலெல்லாம் பயங்கர மழை. அப்போ அப்பா வந்து மகா பெரியவாண்ட போய், இந்த மாதிரி மழை பெஞ்சுட்டே இருக்கு பெரியவா, தங்கத்தேர் நடக்கணும், நாதஸ்வரக்காரெல்லாம் வந்துட்டா, எப்படி நடக்குன்னு தெரியல, மழை பெஞ்சிருக்கு, மழையை நிறுத்துங்க பெரியவா அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அப்பா சொன்ன மகா பெரியவா சொன்ன, என்னடா எல்லாரும் மழை வேணும்னு கேட்பா, நீ மழை நிறுத்துன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அதுக்கு அப்பா சொன்னா, இந்த மாதிரி இல்லை, எனக்கோசரம் கேட்கல பெரியவா, அம்பாள் வெளியில வந்து ஏழை தங்கத்தேர்ல வரணும், அதுக்கோசரம் தான் நான் கேட்கறேன், எல்லாம் நடக்கும் போ அப்படின்னு சொன்னார். அதே போலயே அப்போ மழையே பெய்யல, கார்த்தால வரைக்கும், மறுநாள் கார்த்தால 3 மணி வரைக்கும் மழையே பெய்யாம இருந்தது. எல்லாம் அவருடைய அனுகிரகம் தான் அது. அப்பா வந்து ஆந்திரா, தெலுங்கு, அங்கதான் புச்சிரெட்டிப்பாளையம் வாழ்து. அம்மா வந்து தமிழ்நாடு, காஞ்சிபுரம். அப்பாவுக்கு தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியாது. அம்மாண்ட தான் கத்துண்டா. அது கத்துண்ட உடனே மகா பெரியவா வந்து ஒரு வாட்டி, நீ வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயிலை பத்திலாம் எழுது அப்படின்னு சொன்ன. சரி, அதனால காஞ்சி பெரியவானோட பேசும்போதெல்லாம் தெலுங்குல தான் பேசுவாரா? எல்லாருடையும் 3 பேருடையுமே தெலுங்குல பேசுவா. அப்படியா? அப்புறம் அவர் வந்து தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 3த்துலயும் காஞ்சியின் கல்மிகு கோயில்கள்ன்ற புஸ்தகம் எழுதி பெரியவாண்ட கொண்டு போய் காமிச்சோன்னா, அவர் கண்ணாடி போட்டுண்டு கரெக்டா இருக்கான்ட்டு படிச்சு பார்த்து, அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா, இது இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு அப்படின்ட்டு சொல்வார். அதே போல பண்ணி, அதே போல காஞ்சி கருணை கடல் காமாட்சின்ட்டு, ஆழ்வார்கள் வைபவம், பூவிருந்த பெருந்தகைன்ட்டு திருக்கட்சி நம்பிகள் பத்தி இந்த மாதிரி எல்லாம் புக்கு எழுதியிருக்கா. பாட்டு எல்லாம் கூட எழுதியிருக்கா அப்பா. அப்போ பத்திரிகை, இப்போ நவராத்திரியும் போது பத்திரிகை எல்லாம் அதெல்லாம் ப்ரூஃப் பார்த்து 1 மாசம் லீவ் போட்டுருவா நவராத்திரிக்கோசரம். லாஸ் ஆஃப் பேவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் இந்த கச்சேரியெல்லாம் நடத்தி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கச்சேரியெல்லாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இது பண்ணியிருந்தா. ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் கலவையில் மகா பெரியவா இருக்கச்சு, எங்கள் அண்ணா சின்ன பையன், அவனை கூட்டிட்டு ஜெயராம் ஐயர் எல்லாரும் சேர்ந்து கலவைக்கு போயிருந்தா. அப்போ மகா பெரியவா அவருடைய குருநாதருடைய அனுஷ்டானம் இருந்தது, அதை பிரதட்சணம் பண்ணியிருந்தார். அப்போ எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அவளெல்லாம் போக சொல்லிட்டு, சாரி நீ மாத்திரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாண்ட கல்கண்டு கொடுத்துட்டாரான். அவன் அதை சாப்பிட்டு தூங்கிட்டான். மணி 4 ஆச்சு. எல்லாரும் என்ன நீங்க கிளம்பலையா அப்படின்னா, பெரியவாண்டேருந்து உத்தரவு வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்கேயே நின்றுட்டே இருந்திருக்கா. அப்புறம் அவ பெரியவா வந்து 4 மணிக்கா கூப்பிட்டு பிரசாதத்தை கொடுத்து பழம்லாம் கொடுத்து, இப்ப கிளம்பு அப்படின்னா. எதுக்கோசரம் அவர் அவ்வளோ நேரம் அங்க நிக்க வச்சாருன்ட்டு தெரியல, ஏதோ ஒரு காரணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் அங்கேயே இருக்க சொல்லியிருந்தார். அதே போல அம்மாவையும் அண்ணாவையும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல 100 பேர் போயிட்டா. அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி மோட்ச தீபம் ஏற்ற சொன்னா. அதனால அவ கோயில்ல போய் மோட்ச தீபம் ஏற்றினா. அந்த மாதிரி பண்ணா. எங்க அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு. அப்போ பத்திரிகை கொண்டு போய் மகா பெரியவாண்ட சமர்ப்பிச்சா. அப்போ மகா பெரியவா சிஷ்யாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி மடத்துலேருந்தும் காமாட்சி அம்மன் கோயில்லேருந்தும் பிரசாதத்தை யானை மேல 4 ராஜ வீதியும் சுத்தி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதே போல அவளுக்கு 4 ராஜ வீதியை சுத்தி பிரசாதம் வந்தது. உங்களோட கல்யாணத்துக்கு வந்து கூரைப்புடவை வந்து காமாட்சி அம்மாளோட புடவையே கொடுக்க சொன்னாலுமே பெரியவா, அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சு, பத்திரிகை கொடுக்கச்சு ஜெயேந்திர சுவாமிகள் இருந்தா. அவர் வந்து, இவளுக்கு கூரைப்புடவை நீ வாங்காதடா, காமாட்சி அம்மன் அவ புடவை கொடுப்பா,
அவ அதை வச்சுட்டு கல்யாணம் பண்ணு அப்படின்னா. அதே போல கூரை புடவை அம்பாள் புடவை தான் எனக்கு கிடைச்சது. பாப்பா. அந்த மாதிரி எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ம். அப்போ அவ 3 இது கை குழந்தையா இருக்கச்ச காஞ்சிபுரத்துல அங்கதான் டெலிவரி ஆச்சு. அங்க இருக்கச்ச 2 கூடம் உண்டு, மேல் கூடம் கீழ் கூடம்ட்டு உண்டு. மேல் கூடத்துல குழந்தை தூங்கிருந்தா அங்க விட்டுட்டு கீழ் கூடத்துல நாங்க சாப்பிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு தூங்கியிருந்த குழந்தை வீடுன்ட்டு ஒரே அழுக. சரின்ட்டு அவளை தூக்கிட்டு கீழ்கூடத்துக்கு வந்து ஏதாவது பூச்சி கடிச்சிட்டா என்ன பார்க்கலான்னு பார்த்தான்னா, மேலே புவனேஸ்வரி அம்பாள் படம் மாட்டியிருந்தோம். அது மேலேருந்து கீழே வந்து கண்ணாடிலாம் தூள் தூளா உடஞ்சிருது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டாப்புல அம்பாலே அவளை அழ வச்சு கூட்டி போய வச்சு அப்புறம் விழுந்தா. அதனால அந்த படமே எனக்கு வேணும், நான் ஃப்ரேம் பண்ணி நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே கொண்டு வந்து அந்த படத்தை வச்சுன்னு இருக்கேன். அப்பாவுக்கு 60 சஷ்டித பூர்த்தி நடந்தது. அப்போ ஆற்றுல வேத பாராயணம் வச்சுருந்தா. அவளுக்கு பயங்கர ஜுரம், 3 வயசு அப்போ. அப்போ மடியில் வச்சுக்க சொன்னான். சகஸ்ரநாமல விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல போகிறோம், குழந்தைய மடியிலேயே வச்சுக்கோ அப்படின்னா. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல இவளுக்கு வேர்த்து கொட்டி ஜுரம்லாம் சரியா போயிடுது. ஏன்னா ஒரு வாட்டி சொல்லியிருக்கா இந்த மாதிரி மகா பெரிவாளுக்கு கூட நெஞ்சு வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் புக்கு கொண்டு வர சொல்லி அதை நெஞ்சு மேலே வச்சுன்ட்டு எல்லாரையும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி அதில் அவருக்கு சரியாச்சான். அதே போல் இவளுக்கும் அந்த மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல ஜுரம் குறைஞ்சிது. நாங்கள் பாம்பேயில் இருக்கச்ச 6வது மாடியில் இருந்தோம். அப்போ என் பையன் எல்கேஜி படிச்சிருந்தான். இவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன். இங்கே ஜன்னல் கதவுல கம்பி கிடையாது, அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டான் அவன். ஐயோ பெரிவாளே காமாட்சி அம்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏய் வாடா உள்ள வந்துரு அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை அவ அப்போ எனக்கு அந்த டயத்துல அவ கூட இருந்து எனக்கு பையனை உள்ள வர வச்சு இது பண்ணா. அதனால எங்க கூடயே இருக்கா அவ. அதே போல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 3 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. அவளை வந்து மடத்துக்கு கூட்டின்னு போயிருந்தோம். அங்க ஒரு மாமா பிரதர்ஷனெல்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரு மாமா வந்து இவளை பார்த்து இந்த மோரை சாப்பிடு உனக்கு பொண்ணு போறப்பா அப்படின்னு சொன்னா. அப்ப எங்க அம்மாவையும் கூட கூட்டின்னு போயிருந்தோம். அம்மா வந்து எங்களுக்கு பையன் வேணும் அப்படின்னு சொன்னா. பொண்ணு வந்து அம்மா எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்ன, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னா. கொஞ்ச நாள்லயே அவளுக்கு மகா பெரிவா கனவுல வந்து உனக்கு பையன் வேணுமா அப்படின்ட்டு கேட்டார். உடனே பொண்ணும் மாப்பிள்ளையும் இல்லை பெரியவா எங்களுக்குன்ட்டு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி எங்களுக்குன்ட்டு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னோடனே பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஏறி போயிட்டாராம். அது அப்புறம் வந்து உண்டானா பாசிட்டிவ்ன்ட்டு வந்தது. உண்டானா இங்க நங்கநல்லூர்லயே சரணாலயம் இருக்கு மகா பெரிவாள்து. அதனால வாக்கிங் ஆட்டம் போய் மகா பெரிவாளை போய் சேவிச்சுட்டு வந்தோம். நல்லபடியா பையன் குழந்தை பிறந்தான். அவன் வந்து மகா பெரிவாளை பார்த்துட்டு உமாச்சி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதே போல நவராத்திரியும் போது கச்சேரி நடந்துட்டு இருக்கச்ச ஒரு வித்வான் ஒரு மாமா வந்து ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி எங்காத்து பக்கத்தாத்து பொண்ணு என்னோட வரணும்னு சொல்றா, கூட்டியும் வரலாமா அப்படின்னு கேட்டா. அதனால கூட்டியும் வாங்கோ அப்படின்னா. அந்த பொண்ணு அனுஷ்டானத்துல நின்று அழுதுந்தா. அப்பா அந்த சைடு வந்துட்டு ஏம்மா இப்படி அழற அப்படின்ட்டு கேட்டதுக்கு அப்பா அந்த வித்வான் அந்த மாமா வந்து சொன்னேன், இந்த மாதிரி இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவள் ஆம்பியா வந்து ஃபாரின் போனா இன்னும் ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்றா மாமா, அதுதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டம், பெரியவாள்கிட்ட வந்து முறையிடலான்ட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அப்பா சொன்னா சரி கவலைப்படாத, அனுஷ்டானத்தை 12 சுத்து பிரதட்சணம் பண்ணு, அப்புறம் ஆற்றுக்கு போயிட்டு தேவி கட்கமாலா டெய்லி கேளு, உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லாட்டா டெய்லி அதை போட்டு கேளு, அதில் உனக்கு நல்லது நடக்கும், மகா பெரிவா சன்னதியிலேருந்து சொல்கிறேன் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, மாமா நீங்கள் சொன்னீங்க அதே போல் தேவி கட்கமாலா சொன்னேன், மகா பெரிவா ஆசீர்வாதத்தில் எங்கள் ஆத்துக்காரி என் கூட வந்துட்டார் அப்படின்ட்டு அது ஃபோன் பண்ணான். அதுவும் மகா பெரிவா அருள் தான் அது. அதே போல இவர் டாக்டர் கணேசன், மதுரை பாலு மாமா, சுப்பு ஆறுமுகம், மேண்டலின் ஸ்ரீனிவாசன், கதரி கோபால்நாத், கன்னியாகுமரி எல்லாருமே கச்சேரிக்காரா எல்லாருமே ஆத்துக்கு வருவா. அப்பா ஏதாவது அவ எங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பரா அவளும் கச்சேரிக்காரெல்லாம் இருப்பா.
அப்பா வந்து கச்சேரிக்காரால வாழ்த்தி ரொம்ப பேசுவா. அதாவது அவளோட ரொம்ப இன்வால்மெண்ட். அவள் ஃபேமிலி யார் யார் இருக்கா என்ன அதெல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே அவளை பற்றி எல்லாரையும் சொல்லி அவளை வாழ்த்துவா. அதை கேட்கறதுக்கே ஜனங்க இருப்பா. மாமா கடைசியில் அவளை பற்றிலாம் சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவர் சொல்கிற காமாட்சி இன்னருளாலும் ஆச்சாரிய அருளாலும் அனுகிரகத்தாலும் இவா எல்லாரும் மேலே மேலே பல்லாண்டு இதே வாழ்ந்திட வேணும்ட்டு முடிப்பா. அதுக்கு அவ்வளோ கைத்தட்டி ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணுவா. அதே போல இந்த சாதுர்மாசியம் 3 மாசத்துக்கும் அவ பெரியவாலாம் எங்க போறாளோ அந்த இடத்துல வந்து கச்சேரி ஏற்பாடு பண்ணுவா. 60 நாளும் கச்சேரி நடக்கும். ஒரு வாட்டி நாங்க புவனேஸ்வர்ல இருக்கச்ச அப்பா அங்க இருந்தா. அங்க இருக்கச்ச அவ சென்னையில இந்த மாதிரி முகாமிட்டு இருக்கா பெரியவா, சாதுர்மாசியம் பண்ணணும் அப்படின்னா கச்சேரிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி வேன் போச்சா அவ என்ன அங்க போய் பாடிட்டு வந்தாளான்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணுவா. அப்புறம் எங்ககிட்டயே சொல்லிட்டா, என்னால முடியலம்மா, என்னை கொண்டு போய் அங்க விட்டுருங்கோ, என்னால அங்க போய் சாதுர்மாசியம் அவளோட இருக்கணும் நானு அப்படின்னு சொன்னா. அப்புறம் சரி கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டோம். அதனால அஃபெக்ஷன் ரொம்ப அவளுக்கு மடத்து மேல அப்பாவுக்கு ரொம்ப உண்டு. மகா பெரிவா சித்தி அடையச்சே எங்க அக்காத்துல இருந்து மேல படம் மகா பெரிவா படம் விழுந்திருக்கு. அவ வந்து ஐயோ என்ன மகா பெரிவா படம் விழுந்துடுத்து, இப்படி அபசகுணமா இருக்குமா, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தா. லாஸ்ட்ல டிவியில வந்து இந்த மாதிரி மகா பெரிவா சித்தி அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. மகா பெரிவா சித்தி அடைஞ்ச பிறகு ஜெயேந்திர சரஸ்வதாமிகள் கிட்ட போய், பெரியவா இந்த மாதிரி நவராத்திரி வருது, நீங்க தான் கச்சேரி ஏற்பாடு பண்ணணும் சொல்லணும் பண்றேன் அப்படின்னு சொன்னார். நீ மகா பெரிவா மூலமா நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் எப்படி அதுல தலையிட முடியும், அவர் சொன்னாப்புலயே நீ நடத்திக்கோ அப்படின்னு சொன்னா. அதே போலயே நடத்தி வந்தா. அப்ப அந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதினதுக்கு அவர் வந்து மகா பெரிவா வந்து பன்மொழி செல்வர்ன்ற பட்டம் கொடுத்தார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து குரு கைங்கரிய சிரோன்மதின்ட்டு 2001 கொடுத்தார். 2010 குரு கைங்கரிய சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டம் கொடுத்தா. அவ மேல அவ்வளோ அஃபெக்ஷன் அவளுக்கு. அதே போல அவர் சித்தி அடைஞ்ச போது ரொம்ப பேச சொன்னா அவருக்கு முடியவே இல்லை, அழுகையா வந்துடுத்து. அவ வந்து நீங்க எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் சுகந்தி டாக்டர், அவ வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பாவை கூட்டின்னு போங்கோ, இங்க இருக்க வேண்டாம், அதையே நினைச்சு இதுவா இருப்பா அப்படின்னு சொன்னா. சரி அப்படின்ட்டு சென்னை கூட்டி வந்தோம். அப்பயும் அப்பா ஜெயேந்திரர் என்ன பண்ணா, என்ன செஞ்சிருக்கா, இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கா அப்படின்ட்டே கேட்டுருந்தா. நான் கூட சொன்னோம், அப்பா குழந்தைய பாருப்பா, வாழெல்லாம் பார்த்துட்டு இதை பத்தி பேசாத அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். ஆனா ராத்திரி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருந்தார், விடாம அதை பத்தியே சொல்லிட்டு பெருமாள்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். நாக்கு வறண்ட போறதுன்ட்டு நான் தான் ஸ்பூன்ல தீர்த்தம் கொடுத்து எல்லாம் இது பண்ணியிருந்தேன். அப்புறம் மண்ணின்ற சொன்னேன், மண்ணி அப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு. சரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் 2 நாள்ல கொஞ்சம் சரியான. அப்போ அவர் சொல்றார், இந்த மாதிரி மகா பெரியவாளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா தங்கத்தேர் பண்ணணும், தங்கத்தேர் ரதம் இழுக்கணும் அப்படின்னு சொன்னா. யார் கொடுத்தா என்னன்ட்டு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த நாள் அவர் போன பிறகு நாங்க 5000 ரூபாய் பணம் கட்டி தங்கத்தேர் இழுத்தோம். அப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கச்சே எங்க மண்ணிக்கு கனவு, மகா பெரியவா வந்து வெள்ளை துணியில அப்பாவை முடிஞ்சு தோல் மேல போட்டும் போறா போல கனவு வந்தது. சரி இனிமேல் அப்பா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் தான் எடுத்தும் வந்தோம். அவ எல்லாரும் சொன்னா, இங்க பெரியவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருந்த, இங்க பண்ணது போறோம், அங்க வந்துட்டு கூட்டின்னு போயிட்டார் போல இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லுவா. ஆனா அம்மாவும் அதே போல மகா பெரியவாள்னா இப்பயும் சொல்லிட்டுப்பா, மகா பெரியவா சரணம், மகா பெரியவா பாதம் சரணம், மகா பெரியவா பாதமே சரணம்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அதனால எங்களுக்கு காஞ்சிபுரத்துலதான் அவர் சித்தியானது அப்பா? இல்ல சென்னை. ஆனா காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்தோம். மடத்துல இருந்து அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கச்சு மடத்துல இருந்து பிரசாதம் எல்லாம் வந்தது. எங்க அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது, பேரன் பிறந்தான். அவளை கூட்டிட்டு இங்க சென்னைக்கு வந்திருந்தா. அப்போ மடத்துக்கு காமாட்சி அம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில் போனோம் அப்படின்னு சொன்னா. வரதர் சேவிச்சுட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னா. போயிட்டு மடத்துக்கு போகலான்னா. ஆனா எனக்கு வந்து குருவை முதல்ல சேவிச்சுட்டு அப்புறம் அம்பாவை சேவிக்கலான்ட்டு ஒரு மனசுல பட்டு இருந்தது. அவ வந்து இல்லை காமாட்சிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. காமாட்சி அம்மன் கோயில்ல போனா
நிறைய பயங்கர கூட்டம். அதனால கை குழந்தை எடுத்துட்டு போக முடியாது, அதனால மடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னா. சரி, அப்போ எங்கள் அம்மா அப்போ தான் ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி 8:30 மணிக்குள்ளே போங்கோ, இல்லாட்டா நட சாத்திடுவா அப்படின்னு சொன்னா. நாங்கள் போச்சா மணி 8:15. அப்போ தான் ஷோடச உபச்சாரம் மகா பெரிவாளுக்கும் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் நடந்துருந்தது. நாங்கள் பூவும் பழம் வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். அந்த கை குழந்தை வந்து அந்த வாழைப்பழத்தை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தான் அவன். அப்போ நான் மகா பெரிவாள்கிட்ட வேண்டினேன், பெரிவா பாவம் குழந்தை வாழைப்பழம் கேட்கறது, அதனால நீங்கள் எப்படியாவது அந்த குழந்தைக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி பிரசாதம் அவளுக்கு வச்சோம். அவள் வந்து எங்களுக்கு பிரசாதமாக ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு அதுதான் கொடுத்தா, வாழைப்பழம் கொடுக்கல. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து, பெரியவா பாவம் குழந்தை வாழைப்பழம் கேட்டுது, அதுக்கு கொடுக்க முடியலையே, உங்களை நினச்சிட்டே இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு பிரதட்சணம் வரலான்ட்டு போக்கச்ச, அப்போ ஒரு மாமா எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுத்த. பெரியவா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கோ அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்து. மகா பெரிவால அப்பா வந்து கலசாபிஷேக சாரி அப்படின்ட்டு தான் கூப்பிடுவா. எல்லாரும் சாரி மாமா வந்திருக்கா பெரியவா அப்படின்னு சொன்னா, ஓ கலசாபிஷேகமா, சாரியா வா அப்படின்ட்டு தான் அவரு அவ்வளோ இதுவா உரிமையா இது பண்ணி கூப்பிடுறது. உங்களுடைய தந்தையார் தான் நிறைய மடத்து வழியா நிறைய ஆஸ்தான வித்வான் பட்டங்கள் நிறைய வித்வான்களுக்கு கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் தந்தையாருக்கு ஏதான பட்டங்கள் கிடைச்சிருக்கா? ஆஸ்தான வித்வான் எல்லாருக்கும் பட்டம் கொடுத்தா, லாமினேஷன் பண்ணி அது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டே வந்திருந்தா. கடைசியில் அவர் போகிற டயத்தில் 200 பேருக்கு கொடுத்தா ஆஸ்தான வித்வான். அவர் போன அப்புறமா ஃபோன் வந்துட்டே இருந்தது. சில பேருக்கு தெரியாது அப்பா போனது. அவள் வந்து மாமா சாரி மாமா இருக்காளா, இந்த மாதிரி எங்களுக்கும் ஆஸ்தான வித்வான் பட்டம் வேணும், காஞ்சி காமக்கோட்டி பீடம் ஆஸ்தான வித்வான் பட்டம் வேணும் அப்படின்னா. இல்லை அவர் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால எல்லாருக்கும் அவர் வந்து கச்சேரிக்காரா எல்லாரும் முன்னுக்கு வரணும், அதனால சங்கீதம் வளரணும் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி பட்டம் வாங்கி கொடுத்தா. குரு கைங்கரிய சிரோன்மணி, குரு கைங்கரிய சக்கரவர்த்தின்ட்டு பட்டம் கொடுத்தா. இதுதான் உங்க அப்பா. பெரிய விஷயம் இது மாதிரி பட்டம்லாம் பெரியவாள்கிட்டேருந்து வாங்குறதுங்கிறது. ஃபேமிலியில இப்ப எல்லாருமே பெரியவா இதை விடாம நீங்க விசிட் பண்ணிட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் போச்சல மடத்துக்கு போயிட்டு அம்பாளை சேவிச்சுட்டு. நீங்க ஐயங்காரா இருந்தாலும் அப்பா அதே போல ஐயங்காரா இருந்தாலும் அப்பா மகா பெரியவாளை சேவிக்கிச்சா 5 வாட்டி சேவிச்சா. உடனே பெரியவா வந்து உன்னுடைய சம்பிரதாயம் பிரகாரம் பண்ணு, அதை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொன்னா. அதுலேருந்து 1 வாட்டி தான் சேவிப்பா. எப்பயும் பஞ்சகச்சம் கட்டிண்டு சீச்சர்ணம் இட்டுண்டு அங்கவஸ்திரம் கூட மேல போட்டுக்க மாட்டா. அப்படியேதான் அவெல்லாம் இருந்தான்னா உட்காரவே மாட்டா. அந்த கச்சேரி முடிகிற வரைக்கும் நின்றுட்டே தான் இருப்பா. அப்பா வந்து நிறைய பாட்டு எல்லாம் கூட எழுதியிருக்கா. அதுல நான் 2 பாட்டு பாடலான்ட்டு இருக்கேன். அம்பாள் மேலையும் பெருமாள் மேலையும். கருணை புரிந்திட தாமதம் ஏனுய கனிமணம் உடைய நல் காஞ்சி காமாட்சியே தாயே, கருணை புரிந்திட தாமதம் ஏனுய கனிமணம் உடைய நல் காஞ்சி காமாட்சியே தாயே, அருள் புரிந்தோடிடும் விழிமலர் கண்டேன், அனுதினம் பணிந்து நான் பரவசம் கொண்டே, கருணை புரிந்திட தாமதம் ஏ. ஆதிசங்கரர்க்கு அருள் புரிந்த தாயே, மூகசங்கரர்க்கு மொழி தந்த தாயே, காமகோட்டி பீடத்து கற்பக தருவே, சேமமும் செழிப்பும் ஜெகத்தினில் நிலவிட, கருணை புரிந்திட தாமதம் ஏனுய கனிமணம் உடைய நல் காஞ்சி காமாட்சியே தாயே, கருணை புரிந்திட தாமதம் ஏ. அப்புறம் பெருமாள் பாட்டு ஒன்று. 7 மலை மீது எழுந்தருள் செய்து எமை என்றும் காத்திடும் ஆண்டவனே வேங்கடவா, 7 மலை மீது எழுந்தருள் செய்து எமை என்றும் காத்திடும் ஆண்டவனே வேங்கடவா, வேத பொருளாய்
விளங்கிடும் வேந்தே விண்ணகமும் மன்னகமும் வணங்கிடும் தேவா ஏட்டில் அடங்கா அற்புத பொருளே கேட்டிடும் வரத்தினை வழங்கிடும் வல்லலே வாட்டிடும் தூயரினை துடைத்திடும் தூயனே நாட்டினில் யாவருமே நலமுடன் வாழ்ந்திட நாட்டினில் யாவருமே நலமுடன் வாழ்ந்திட ஏழு மலை மீது எழுந்தருள் செய்து எமை என்றும் காத்திடும் ஆண்டவனே வேங்கடவா. ரொம்ப நல்லா இருந்தது. இது எழுதினதெல்லாம் யாரு? அப்பா அப்பா எழுதினது. இதுவரை திருமதி சாந்தி வாசுதேவன் அவர்கள் நம்மிடையே அவர்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டார். தனது தந்தையார் திரு டிவிஆர் சாரி மாமா அவர்களை பத்தியும் நாம தெரிந்து கொண்டோம். அவருக்கு எப்படி ஒரு பெரிவா மேல ஒரு பக்தி, நிறைய கைங்கரியங்கள் பெரிவாளுக்கு பண்ணியிருக்கா. இத பத்திலாம் நம்மளும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாம ரொம்ப அவளுக்கு நன்றி சொல்லணும். நாங்க செஞ்ச புண்ணியம் மகா பெரிவாளை பத்தியும் எங்க அப்பா பத்தியும் சொல்றதுக்கு. ஏன்னா எங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பா, அப்பாவை பத்தி யாருமே சொல்லவே இல்லையேடி, இவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கா ஆனா யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. சங்கரா டிவி மூலமா அவ வந்து பேச சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மாக்கு. உன் மூலமா அப்பாவை பத்தி ஒன்னாலேயே பேச வைக்க வச்சுட்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. உங்களுக்கும் ரொம்ப நமஸ்காரம், நன்றி. தேங்க்யூம்மா. நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் புதிய அனுபவங்களுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.